புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த அவமானம் உனக்கு தேவையா வடிவேலு கேட்பார் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. நேரா பனையூருக்கு போய் சேர்ந்த கையோட வாரிசு நடிகர், பனையூர் பண்ணையார் நடிகர் விஜய் அவர்கள் அவர் வீட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்து, இந்த அவமானம் எனக்கு தேவைதானா, நானே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி, நான் கிடையாது, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க செலவு பண்ணி அந்த செலவு செய்து செய்யப்பட்ட அந்த மேடையில இந்த மாதிரி ஒரு ஏற்பட்ட அவமானம் எனக்கு தேவைதானா? அப்படி என்ன அவமானங்க? அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள எப்பேற்பட்ட மெகா சைஸ் மாபெரும் அவமானத்தை அடைந்தார் என்பதை குறித்து பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். நேற்றைய தினம் பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் தலைமையில் நடத்தப்பட்ட சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. அந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடிகர் விஜய் எங்கு நடத்துகிறார் என்றால், ஏற்கனவே இதற்கு முன்பாக அங்கு ஒரு சாட்சி கலைப்பு கூட்டம் நடந்தது மகாபலிபுரத்தில். அதே விடுதியில் தான் பாருங்க கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாரு. அது என்ன, இதற்கு முன்பாக அதே மகாபலிபுரம் விடுதியில் நடந்த சாட்சி கலைப்பு கூட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று நடிகர் விஜய் கரூரில் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக பறிபோன 41 உயிர்கள். அந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணை தான் பாருங்க சிபிஐ கிட்ட இருக்கு. இன்று போட்டோம், அது ஒரு ஓரமா தப்பு கிடையாது. கரூரில் விஜயால் உயிர் இழந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை தான் பாருங்க மகாபலிபுரம் இதே விடுதியில் தான் சாட்சி கலைப்பு கூட்டம் என்கின்ற தலைப்பில் நடத்தி முடித்தார். அதே விடுதியில் தான் நேற்றைய தினம் விஜய் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா என்கின்ற நிகழ்ச்சியை நடத்துறாரு. வடிவேல் நல்லா தான் போயிருக்குன்னு சொல்ற மாதிரி நல்லா தான் போயிருந்தது. வந்தவங்க எல்லாருமே பாருங்க ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளினாங்க. பாராட்டு மழையில நனையறாரு நடிகர் விஜய் அவர்கள். நம்ம எல்லாரும் தான் தெரியுமே, விஜய்க்கு பாராட்டுகளும் சூட்டும் புகழ் மாலைகளும் கூட்டுற கூட்டமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு அந்த வரிசையில வந்தவங்க எல்லாருமே புகழ்ந்து தள்ளி சூட்டின புகழ் மாலையை தாங்கி கொள்ள தோல் தான் இல்லை, அந்த அளவுக்கு வலிக்கிற அளவுக்கு புகழ் மாலையை சூட்டி தள்ளுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 200 தொகுதிகளுக்கும் மேல நீங்க ஜெயிச்சு சிஎம் ஆகிறது உறுதி. இந்த புகழ்ச்சி சூட்டிய புகழ் மாலைகள் சிறுபான்மையினரின் காவலராக ஒட்டுமொத்தமா விஜய் தான் வந்துட்டாரு அப்படின்னு இவங்க செட் பண்ற அந்த நெரேட்டிவ் எல்லாமே பாருங்க. அடுத்து பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த அவமானம் உனக்கு தேவையா? எந்த அவமானங்க? ஆமாங்க, ஏன்பா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? அந்த மேடையில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதான்னு கேட்ட கேள்விக்கு இவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது. விஜய் அப்படின்ற ஒரு முகம் மட்டும் எங்க மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு போனா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கிட்ட கேட்ட கேள்விக்கு வந்த பொய்யான பதில். ஆனா பாருங்க, ஈரோட்ல கேட்ட அந்த கேள்விக்கு வேற யாரும் இல்லைங்க, விஜயே பாருங்க. அவர் தலைமையில் நடந்த அதே விழா மேடையில் அன்றைக்கு அவர் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு அவருக்கு பதில் வந்து விழுந்தது. Our state of Tamil Nadu is the best example of unity. நீங்க எல்லா ரிலிஜன், எல்லா faith, எல்லா creed, we have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people, there is safety for ladies, there is safety for children, and I think we are the second largest economy in India. இந்த கரியை பூசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்க வீட்டு கரியா எங்க வீட்டு கரியா, ஒரே சமயத்துல பாருங்க ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கரி ஒரே ஒரு முகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்தது பாருங்க. ஆற்காடு நவாப் அவர்கள் பேசுவதை கேட்டு பார்த்து அவர் முகத்துல வந்து கரி டன்னு கணக்குல ஊறுது. ஏனென்றால் விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவர் செட் பண்ற எந்த பக்கம் போனாலும் அவர் செட் பண்ற ஃபால்ஸ் நரேட்டிவ். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அதை மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்க அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க.
தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கெட்டு போச்சுன்னு சொல்லி. ஆனா பாருங்க, இந்த மாதிரி அவமானம் அந்த மேடையில இவர் ஏற்பாடு பண்ண அந்த மேடையிலேயே வந்து சேர்ந்ததற்கு பிறகு இனிமே எதை வைத்து பிரச்சாரத்தில் பிரதானமாக உறுத்துவாருங்க அவரு? There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. ஒற்றுமையில உயர்ந்திருப்பது தமிழ்நாடு தான். பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்திருப்பது தமிழ்நாடு தான். கல்வியில் உயர்ந்திருப்பது தமிழ்நாடு தான். முக்கியமா பாருங்க, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலும் முதன்மை மாநிலமாக இருப்பதும் தமிழ்நாடு தான். அவர் பேச என்னப்பா இது, ஜெலுசில் கூட நான் கொண்டு வரலையே, அக்கம்பக்கத்தில் கேட்கலாமா? கேட்டா தப்பா அனுப்பிப்பாங்களே. என் மயிறு எரியிற என் வைத்த எதை ஊத்தின அடக்குவோம்ப்பா, ஜெலுசில் இல்லையே, கார்ல கூட வச்சுன்னு இல்லையே, மெடிக்கல் ஷாப்பு எங்கேயாவது தேடி ஓடி போய் வாங்கணும்ட்டு வாரிசு நடிகர் முகத்தை பாருங்க. கண்ணீர் வெள்ளம் ஓ பனையூருமே பண்ணையாருமே கண்ணுல தண்ணி குடமா வருது. எதையாவது சாதிக்கலாமான்ற ஒரு ஆசையில மாசா வந்தாரு. அந்த விழா ஏற்பாடு பண்ற அந்த இடத்துக்கு மாசா வந்தாரு. கட்சியில பாருங்க, வந்தவர் இப்படி பீஸாகி காமிச்சா எப்படிங்க? அங்க பாருங்க, கோச்சின்னு சோகமா போறாரு. வரும்போது வேகமா வந்தாரு. ஆனா பாருங்க, போகும்போது சோகமாவே போறாரு. இருந்தாலும் ஆற்காடு நவாப் அவர்களுக்கு கொஞ்சமாவது இறக்க வேண்டாமா? என்னப்பா இது? அவர் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரி அவர் முகத்திலே கரிய பூசுற மாதிரி அவர் செட் பண்ற அந்த ஃபால்ஸ் நெரட்டிவ்க்கு எதிராக பேசுறமேன்ட்டு ஈவி இறக்க வேணாமா மனுஷனுக்கு? இப்படியா போட்டு உண்மையை உடைக்கிறது? என்னையா இது? தமிழ்நாட்டை பத்தி நீ என்னென்னமோ பேசினுக்கிற, முன்மாதிரி இல்லையே, நான் பேசுறேன் பாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இந்த மாதிரி பண்ணா எப்படிங்க? ஓடாம என்ன பண்ணுவார் அவரு? சரி, இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இதற்காக ஆரம்பம் முதல் ஈரோடு கூட்டம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சுன்ற ஒரு வார்த்தையே திரும்ப சொல்லினுக்காருங்க. அவர் சொல்ல வைக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் யாரை இவர் கொள்கை எதிரியாக சொல்றாரோ அந்த கொள்கை எதிரி கொடுக்குற ஸ்கிரிப்டுங்க. அதிமுக எடுத்துக்கங்க, நேத்தி வரைக்கும் கூட என்ன சொல்லுறாங்க டிவியில உட்காந்துக்கின்னு, 6ல இருந்து 60 வயது வரைக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? 6ல இருந்து 60 வயது வரைக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா? பாத்துக்கோங்க, ரோட்லயே நடக்க முடியலீங்களா? நீங்க ஷர்மிளா, நீங்க ஒருத்தர் மட்டும் ரோட்ல நடக்குறீங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தமா? நீங்க கார்ல போறீங்க, ஆனா நடந்து போய் பாருங்க, ரோட்ல முடியாது, நடக்கவே முடியாது. ஷர்மிளா நடக்கலாம், மத்த பெண்கள் நடக்க முடியுதா? ஷர்மிளா நடந்து போலாம், இன்னைக்கு அவங்க கார்ல கூட போவாங்க. எல்லா பெண்களும் நல்லா தான் நடந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எல்லா பெண்களும் நல்லா தான் அந்த டைம் வெளியில போறாங்கன்னு சொல்றீங்க. ரோட்ல யாராவது தமிழ்நாட்டில் பெண்கள் நடந்து போனாங்கன்னா உத்தரவாதமே கிடையாது. அந்த அளவுக்கு கொடூரமான மாநிலமா மாறி போச்சு தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம. ஒரு பக்கம் பாருங்க அதிமுக இந்த மாதிரி இதே உருட்டை தான் பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி உருட்டுறாங்க. இவங்க 2 பேரும் உருட்டி கொடுக்குற அந்த மாவை சப்பாத்தி ஆக்கி சுடுறதுதான் பேலன்ஸ் வேலை பனையூர் பண்ணையாரு. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு. ஆனா பாருங்க, இது வரைக்கும் இவர் பிரதான பிரச்சாரமாக வைத்துக் கொண்டிருந்த அந்த பிரச்சாரத்தை பீஸா கிழின்ட்டு அவருடைய மேடையிலேயே கீழ்ச்சி கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்தாப்பா எடுத்துட்டு போய் பனையூர் லாக்கர்ல வச்சு பூட்டிக்கங்கன்னு சொல்லிட்டு இனிமே என்ன பேசுவாருங்க? சரி, இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாச்சா அப்படின்ட்டு இங்க ஏங்க கேக்குறீங்க? மோடி அவர்கள்கிட்ட கேளுங்க, மத்திய அரசு கிட்ட கேளுங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ NCRB ஒவ்வொரு வருஷமும் நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை குறித்த ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஏன்னா விஜய்க்கு பார்த்து படிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்களே. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மாவட்டம் தோறும் எங்க தளபதி விஜய் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை குறித்து பேசுகிறார் அப்படின்றாங்க. தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் பேசுறது இல்லை, படிக்கிறார். என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்னவென்றே தெரியாமல் இதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாம கூட பாருங்க எழுதி கொடுத்ததை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படியே படிக்கிறது. அப்படி படிச்சுனேங்கும் போது பாருங்க, வார்த்தை டங்கு எங்க ஸ்லிப் ஆச்சுன்னா ஓப்பன் ஸ்டேஜ்ல கேமராவுக்கு முன்னிலையில் அவரே இந்த மாதிரி நிப்பாரு. பாவமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி கண்டினியூவா படிச்சுனுக்கிற நீங்க 10ஓட 11 NCRB ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்களேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக நம்ம நாடு முழுக்க எந்த ஸ்டேட்டு எந்த கட்சி ரூல் பண்ற உங்க ஓனர் தான், உங்க ஓனர் பிஸ்கேஜேபி கட்சி, மோடி அவர்கள் ஆட்சி பண்ற அந்த கட்சியோட ஸ்டேட்ல தான் பாருங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்ட்டு மத்திய அரசு கொடுக்குற ரிப்போர்ட்டுங்க இது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ.
1ல இருந்து 10 ஸ்டேட் இருக்கு பாருங்க பெண்களுக்கு எதிராக அதிகப்படியாக நடக்கிற குற்றங்களோட வரிசையில. இந்த 1ல இருந்து 10க்குள்ள நடக்கிற ஸ்டேட்ல ஏதாவது அந்த 10க்குள்ள இருக்கிற மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடு இருக்குங்களா? இல்லவே இல்லைங்களே. ஆனா பாருங்க அந்த 1ல இருந்து 10க்குள்ள டாப் 1ல 1ஆம் நம்பர் இடத்துல இருக்கிறது கூட பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் தான். அந்த 1ல இருந்து 10க்குள்ள மிக முக்கியமான அதிக அளவிலான எண்ணிக்கையில் பிடித்திருப்பதும் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடத்துவது நடைபெறுவது அனைத்தும் பிஸ்கேஜேபி கட்சி மோடி அவர்கள் தலைமையில் அமைந்த ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள்ல சார். உங்க கொள்கை எதிரியோட கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் தான் பாருங்க பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடைபெறுவதில் முதன்மை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு கொள்கை எதிரின்னு சும்மா பிம்பிலிப்பி பிலாப்பியாக சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு நமது நாட்டிலேயே பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள்ல முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தான் இருப்பதை போல ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் விஜய்க்கு என்ன வந்தது? சரி, பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் குற்றங்களே நடக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. நடக்குதுங்க. யார் சொன்னாங்க? நடக்குது. நாடு முழுக்க எந்த மாநிலமாக இருந்தாலும் அரக்கர்கள் கொடூரர்கள் இருக்கிற எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு எதிராக எங்கேயாவது குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நடைபெறும் குற்றத்துக்கு எடுக்கிற நடவடிக்கையும் சரி, இதற்கு முந்தைய ஆண்டில் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த குற்றங்களின் அளவையும் அதற்கு பிறகு மாறிய ஆட்சியில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் அளவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எது அதிகமாக இருந்தது? அப்படி அதிகமாக இருந்ததை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த குற்றங்களை குறைத்தார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்த்து பேச வேண்டுமே தவிர, ஐயோ பெண்களுக்கு எதிராக என்னப்பா இது 2000க்கு மேல குற்றங்கள் நடக்குதே தமிழ்நாட்டில், இதை வச்சுதான் சொல்றோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சுன்னு ஊட்டுறாங்க இல்லைங்களா? ஆனால் இப்போது பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களின் எண்ணிக்கை காட்டிலும் இதற்கு முந்தைய ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த ஆட்சியில் பல மடங்கு உயர்ந்திருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க. இன்னமும் குறைக்கணும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள்ல 0 ஆகணும் அப்படின்னு தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்குமே சொல்லுவோம். எல்லாருக்குமே அந்த எண்ணம் தான். ஆனால் அதை படிப்படியாக குறைத்து வந்து கொண்டிருப்பதை பார்க்க வேண்டுமே தவிர, ஐயோ என்னப்பா இப்படி உயர்ந்து போச்சே அப்படின்னு ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ற அந்த கேவலமான புத்தி தான் ஸ்கிரிப்ட் மூலமா வந்த புத்தி. அந்த புத்திக்கு நல்லா பாடம் எடுத்துட்டு போயிட்டாரு ஆர்காட் நவாப் அவர்கள். இருக்கட்டும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு சட்டம் ஒழுங்கு என்பது எப்போ கெடுன்னு சொன்னா அப்புறம் சொல்றோம். ஆனா இதற்கு முன்பாக நல்லா இருக்கிற சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறதே விஜயை ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் கூட்டம் தான். நடு ரோட்ல நின்னுங்கன்னு போலீஸை என்ன மாதிரி பொய்யா பேசுறாங்க. கிடைக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு இல்ல. நாய் அடிக்கிற மாதிரி கரூர் மாநாட்டுல அடிச்சாங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டாங்க. தளபதி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. திருப்பி நீங்க பதில் சொல்லலாம் பாருங்க. என்ன சொல்ற நீங்க? ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. நாங்க அரசியலை நாங்க மதிக்கிறதுனாலதான், சட்டத்தை நாங்க மதிக்கிறதுனாலதான் நீ அரசியலா பண்ண முடியுது. நாங்க போறா சரிதான துண்டா கழட்டி இறங்கிட்டா திருப்பி அடிச்சோம். நீங்க தாங்க மாட்டீங்க. பாத்துக்கோங்க. நாய் அடி அடிச்சாங்களாம் கரூர்ல. எப்ப சொல்றாங்க இதெல்லாம்? ஆதவஜிரா சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லைங்களா? அந்த செட் பண்ற நெரேட்டிவ் ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் வந்திருக்கும். அதனால இந்த விஜய் கட்சியை சேர்ந்த கூட்டம் ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கூட்டம் கேமராவுக்கு முன்னாடி குறிப்பிட்டவங்க கதறணும்னு. அந்த வரிசையில கதறவங்க தப்பு கிடையாது. இந்த மாதிரி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க கரூர்லன்ட்டு. அப்போ இதெல்லாம் யாருங்க? பல மணி நேரங்களாக நம்ம தலைவர் விஜய் வருவார்னு காத்து கொண்டிருந்த இவ்வளவு கூட்டம் யாருங்க? இங்க யாராவது போலீஸ் உள்ள வந்து நாய் அடிக்க மாதிரி அடிச்சாங்களா? எங்களுக்கு தெரிஞ்சு மூச்சு திணறி உசுருக்கு போராடினவங்களை அழைத்து செல்வதற்காக வந்த ஆம்புலன்ஸை தான் பாருங்க இந்த விஜய் கட்சி ஜாம்பிஸ் கூட்டம் வழிமறிச்சு அடிச்சாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாருங்க பிளேட்டையே மாத்துறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிற சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறோன்னு முயற்சி செய்வதே இந்த கூட்டம் தான். முதல்ல விஜய் கொடுக்குற ஸ்கிரிப்டை படிக்காம கொஞ்சமாவது அறிவு கண்ணை திறந்து ஊரை பாருங்க. ஏசி வண்டியில போயிருக்கும் போது அட்லீஸ்ட் ஜன்னல் ஓரமாவது எட்டி பாருங்க ஊர்ல என்ன நடக்குதுன்ட்டு. சட்டம் ஒழுங்கு ஒரு மாநிலத்தில் கெடுற பட்சத்துல பொருளாதாரத்துல முதன்மையாக இருக்க முடியாது. அது சிறந்து உயர்ந்து வளர முடியாது. யாரும் தொழில் பண்ண வரமாட்டாங்க. பயப்படுவாங்க எல்லாரும். என்னப்பா இது எப்ப பார்த்தாலும் அந்த ஊர்ல கலவரம் நடக்குதே, ஐயோ நம்மலாம் தொழில் பண்ண வந்தா தேவையில்லாம பிரச்சனை வரும்பா அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க, ஒதுங்குவாங்க. அப்படி இல்லைங்களே. தமிழ்நாடு பொருளாதாரத்துல உயர்ந்து இருக்குங்களேங்க. அதே மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சீரழிந்து விட்டது. இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் ஒழுங்கா இருக்கு அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னா அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா மிஸ்டர் விஜய்? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, அவங்க சொல்றது உண்மையா? ஒரு மாநிலத்தில் எப்ப பார்த்தாலும் மத பிரச்சனை உருவாகிற அந்த மத பிரச்சனை மூலமாக கலவரம் வெடிக்கும். எங்க பார்த்தாலும் சண்டை, தடுக்க முடியாதளவுக்கு கலவரம் வெடிச்சு அந்த மாநிலமே பத்தி எறிகிற அந்த இடத்துல தான் பாருங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, கெட்டு விட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க இந்த மதத்தை முன்னிறுத்தி மதத்தையே பிரதானமாக கொண்டு
கலவரத்தை ஏற்படுத்துற மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வரிசையில தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கான்னு பாருங்க. இல்லவே இல்லை. இங்கேயும் பாருங்க, மதத்தை பிரதானமாக முன்னிறுத்தி மத கலவரத்தை ஏற்படுத்துவதில் முதன்மை மாநிலமாக இருப்பது உங்க கட்சி சார், உங்க ஓனர் கட்சி. பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் தான் 1-5க்குள்ள. அதுலயும் பாருங்க, நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்போம் அடம் பிடிச்சி அந்த பட்டியல் இருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது திமுக கட்சி இல்ல சார், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்ல சார், உங்க ஓனர், உங்க கட்சியோட ஓனர் மோடி அவர்கள் தலைமையில் அமைந்த மத்திய அரசுல இருக்கிற நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பீரோ கொடுத்த ரிப்போர்ட் சார். மதத்தை பிரதானமாக முன்னிறுத்தி நடக்கிற கலவரங்கள்ல கூட இந்த கட்சி ஆட்சி பண்ற, பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் தான் பிரதானமாக முதன்மை இடத்துல இருக்கு சார். இந்த டுபாகோ ஜோஷியர் காமெடியில் ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது விஜயை பார்க்கும்போது. நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்காயான்னு சொல்ற மாதிரி, கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ என்றைக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு மேடையில ஒரு உண்மையாவது பேசியிருப்பாரா? அவதூற பரப்பாம அறிவார்ந்த அரசியலை முன்னெடுத்திருப்பாரா? இல்லவே இல்லை. சரி, இது ஒரு ஓரமாகட்டும். அது என்னங்க சொன்னீங்க இப்ப நீங்க? ஒட்டுமொத்தமான சிறுபான்மையினர் பாதுகாவலராக விஜய் இறங்கிட்டாரு. இனிமே எல்லாருக்குமே அவர் தான் பாதுகாவலர் அப்படின்னு வேமா சூசோ இல்லாம ஒரு புது நெரட்டிவ் செட் பண்றாங்க இல்லைங்களா? மைனாரிட்டி ஓட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இடம் மாறி அப்படியே விஜய் கிட்டே ஒட்டுமொத்தமா வந்துச்சுங்க. மக்கள் ஆதரவு பெருகுது அப்படின்றாங்க. என்ன மாதிரி மக்கள் ஆதரவுங்க? கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வந்திருக்காங்க, ஜீசஸை பத்தி பேசுறாங்க, யாராவது காது கொடுத்து கேட்கறாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு இங்க தேவை? ஐயோ, நாங்க விஜய் முகத்தை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸா பறக்குது. அப்படியே எனக்கு அப்படியே பிரஷர் ஏறி நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவரை பார்த்தோன்னே ஐயோ அப்படியே சேர்லயே நான் உட்காரல, அப்படியே சேர்லயே உட்காரல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் அப்படியே தான் பார்த்துட்டு பேசுறவங்களுக்கு கூட நான் கவனிக்கல, அவர் பேசுறவங்களுக்கு கூட நான் கவனிக்கல, அவரே மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஃபோக்கஸ் ஃபுல்லா குமுதா தான். அது மாதிரி எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லா தளபதி தான். ஐ அம் தி லக்கியஸ்ட் கேர்ள் இன் தி வேர்ல்ட். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது மட்டுமா, கிறிஸ்து வாழ்க்கையை குறித்து பேசுறது இவங்களுக்கு கதையாம். நாங்க யார் யாருன்னா கதை பேசுறாங்க கூட எனக்கு தெரியாதுங்க. அவங்க பேசுறதெல்லாம் கூட எங்க காதுல எதுவுமே விழலங்க. நாங்க விஜயே தான் பார்த்திருந்தோம். அவரை மட்டும் தான் நாங்க பார்த்தோம். கதைலாம் எங்களுக்கு காதுல கேட்கலங்க. அவரை பார்த்தது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அறிவார்ந்த அரசியலை குறித்து பேசினா அவங்க காதுல விழுமா? விழவே விழாது. கண்ணுக்கு முன்னாடி வந்து போறது சினிமா என்கின்ற ஒரே ஒரு விஷயம்தான். அந்த சினிமா ஹீரோ முகத்தை பார்த்தா போதும். மற்றவங்க பேசுறதுலாம் ஐயா அவங்க எல்லாம் என்ன பேச எங்களுக்கு நாங்க வந்தது, எங்களுக்கு தேவை அந்த பேசு. அந்த பேசுக்காக நாங்க போடுவோம் ஓட்டு. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வந்த இந்த இடத்துல கூட எதுவுமே தெரியாது, விஜய் பேச மட்டும் பார்த்தா போதும்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சில கூட்டத்தை வைத்து மட்டும் கணக்கு போட்டு சொல்றாங்களோ, மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் மொத்தமா இறங்கி விஜய் பக்கம் போயிருக்குது அப்படின்னு சொல்லி. எப்படி தெரியுங்களா? 100% உறுதி. நாமும் தாவேக்காவும் சேர்ந்து, அது என்னதுங்க அது? நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருக்கும். ஓஹோ, அப்படிங்களா? சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாய் நிற்போம். இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இன்னைக்கும் பத்தி எஞ்சினுக்குது. இஸ்லாமியர்கள் மட்டும் சந்தனக்கூடு திருவிழா நடத்துவாங்களா? மலைக்கு போயிட்டு முடியாது. நாங்களும் போவோம். ஏங்க, கார்த்திகை தீபம் தான் முடிஞ்சு போச்சுங்க. இல்ல, இப்போ நாங்க காசி விஸ்வநாதரை பார்க்கறதுக்கு போறோம். யாருங்க? வழக்கம் போல் நம்ம ஹைகோர்ட் தான். நேற்றைக்கு கூட பாருங்க, கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே சந்தனக்கூடு திருவிழா தொடங்கும் அந்த இடத்துல நாங்களும் போவோம்ட்டு சண்டை போட்டு நிக்கிறாரு. நீங்க பண்ணுங்க தப்பு. அப்படியே நினைக்காத, ஸ்டாலின் நிரந்தரம் இல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறின்னு இருக்கு. அப்ப நீங்க யாருக்கு சல்யூட் போடுவீங்க? அல்லையா பாபுக்கா? சொல்லுங்க சார். அவுரங்கசீப் ஆட்சியா? இல்ல சார், தற்காலிகம் இல்ல சார். மு.க. ஸ்டாலின் ஆட்சியா, முகமது ஸ்டாலின் ஆட்சியா? வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? ஏன் தடுக்கிறீங்க? அது எப்படி மலை மேல நீங்க இஸ்லாமியர்களை மட்டும் அனுமதிப்பீங்க? அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மலை சொந்தமா? நாங்களும் போவோம். இப்போ நீங்க எங்க போகணும்? இன்னைக்கு தான் போவோம். நானு ஏன் போன வாரம் போயிருக்க வேண்டியதானே? போன மாசம் போயிருக்க வேண்டியதானே? இல்ல அடுத்த மாசம் போக வேண்டியதானே? இல்ல இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் போக வேண்டியதானே? அது என்ன அந்த நேரத்திலேயே அந்த இடத்திலேயே நேற்றைக்கே காசி விஸ்வநாதரை போய் பார்க்கணுன்ற அவசியம்? இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க மிஸ்டர் விஜய் மதக்கலவரத்தை தூண்டுற குரூப் இவங்க தான்ட்டு. இந்த கொள்கை எதிரே தான் நீங்க ஆதரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில். அப்படி ஆதரித்து கொண்டு திருப்பரங்குன்ற பிரச்சனை உட்பட மௌனமாக இருப்பதுதான் எங்கள் நிலைப்பாடு ஓப்பனா சொல்றாங்க. எங்களுடைய நிலைப்பாடு திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதி காப்போம். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்துல நாங்க என்ன எங்க தலைவர் என்ன கருத்து சொன்னாலும் அது யாராவது ஒருத்தருக்கு ஆதரவாகவோ அல்லது யாராவது ஒருத்தருக்கு எதிராகவோ பேசக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்க செட் பண்ணுவாங்க. மௌனமா இருக்குதுன்னா எப்படிங்க? இப்போ ஆண்டாண்டு காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சிஸ்டத்தை மாத்திட்டு நான் புதுசா காட்டுற கல்லுல தீபத்தை ஏத்தணும்னு ஒரு குரூப் போகுது. இந்து முன்னணி, இந்துத்துவா, RSS குரூப். இல்லைங்க,
நியாயமா வழக்கம் போல ஆண்டாண்டு காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்டு வந்த அந்த தீபத்தூண்ல தான் வழக்கம் போல தீபத்தை ஏத்துவோன்ட்டு தமிழ்நாடு அரசும் பொதுவான நியாயமான ஒட்டுமொத்தமான இந்துக்கள் அங்க நிக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த 2 பிரச்சனைகளுக்கு நடுவில் நின்று கொண்டு எந்த பக்கம் போய் நிப்பீங்கன்னு கேட்டா நாங்க நிக்க மாட்டோம். எந்த பக்கமோ நடுவிலே நின்றுன்னு சும்மாவே நிப்போம். நாங்க அமைதி காப்போம், மௌனமா இருப்போம். அப்படின்னா எப்படிங்க? அதாவது பாருங்க, பேச்சோடு நிக்காம முத்தி போய் 2 குரூப்பும் அடிச்சுக்கின்னு கடைசியா யாரும் மிஞ்சி இருக்காங்கன்னு பாக்குற வரைக்கும் மௌனமா இருப்பீங்களோ? ஒரு பக்கம் நீங்க நிற்கும் போது, நியாயத்து பக்கம் நிற்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நிக்க போறீங்க. 2வது பக்கத்துல நிற்கும் போது தான் பாருங்க, நீங்க உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பிஸ்கெட் ஜேபி கட்சி பக்கத்துல போய் நிக்க போறீங்க. அட, உங்க கொள்கை எதிரியை எதிர்த்துட்டு நியாயத்து பக்கம் நிக்க வேண்டியது தமிழ்நாட்டு இந்துக்கள் பக்கத்துல. அதை விட்டு மௌனம் சாதிப்பதன் நோக்கம் என்னங்க? தலைவர் என்ன கருத்து சொன்னாலும் அது யாராவது ஒருத்தருக்கு ஆதரவாகவோ அல்லது யாராவது ஒருத்தருக்கு எதிராகவோ பேசக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இங்க செட் பண்ணுவாங்க. நீங்க மௌனம் காத்து நிற்கிற மாதிரியே, அமைதியா இருக்கிற மாதிரியே எல்லாருமே, தமிழ்நாடு கவர்மெண்ட் உட்பட எல்லாருமே இந்த மாதிரி 2 பக்கம் பிரச்சனை இருக்குதுங்க. ஏதாவது ஒரு பக்கத்துல போய் நின்னா எங்களுக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து முடிவு பாதகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு 2 பக்கமும் ஓணும், அதனால நாங்க நடுவில் நின்று வேடிக்கை பாக்குறோம்னு உங்களை மாதிரி வேடிக்கை பார்க்க முடியுமா? இல்ல நீங்க ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்ற அந்த ஆட்சி ஒருவேளை அமைகிற பட்சத்துல 2 பக்கம் பத்தி எஞ்சி நிற்கும் போது நடுவில் நாங்க நின்னுங்கன்னு எந்த பக்கம் அதிகமா பத்தி எதுன்னு வேடிக்கை பார்த்துப்பீங்களா? கொள்கை எதிரின்னு சொல்ற அந்த கொள்கை எதிரியை கூட பாருங்க, திருப்பரங்குன்றம் பிரச்சனையில எதிர்த்து நிற்பதற்கு துப்பு இல்லாத இவரு சமூக சமய நல்லிணக்கத்தை உருவாக்க போறாராம். அதனாலதான் பாருங்க, விஜய் என்ன பேசினாலும் கை தட்டுறாங்க. யார கேளுங்க, விஜய் ஏங்க நீங்க ஓட்டு போடணும் தெரியாது. இந்த அர்த்தம் புரிஞ்சிக்காம கைத்தட்டுற விளைவு எங்க போய் நிக்குதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பொருளாதாரத்தை தமிழ்நாடு பின்தங்கி இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது, கல்வி எங்கேயுமே இல்லவே இல்லைன்னு சொல்ற விஷயத்துக்கு நேர் எதிராக மேடையில ஆற்காடு நவாப் அவர்கள் கீழியும் கீச்சினுக்காரு. விஜய் அவர்கள் முகத்திலேயே கீழியும் கீச்சினுக்காரு. கிழிக்கிற அந்த இடத்துல கூட பாருங்க கிளாப் பண்ணினுக்கிறாங்க விஜயோட ரசிகர்கள். ஏன் அப்படி? அர்த்தமே தெரியாம கைத்தட்டுற இந்த கூட்டம் அவர் பேசுறதோட அர்த்தம் கூட என்னன்னு தெரிஞ்சுக்காம, ஓஹோ நம்ம தலைவர் தான் பாராட்டுறது போலுக்கு, தளபதியை புகழ்ந்து தள்ளுறது போலுக்கு, எதுக்கும் கைத்தட்டி வைப்போம் சொல்லி கைத்தட்டி வைக்கிறாங்க. நம்ம சொன்னதுக்கு நேர் எதிராக அவர் சொல்லினுக்காரு, அந்த அர்த்தம் கூட தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி கைத்தட்டுறாங்களேன்ற ஒரு ஆத்திரத்தில் தான் பாருங்க நேர கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுன்னு விஜய் கேட்டிருப்பாரு, இந்த அவமானம் உனக்கு தேவைதானா? அந்த தேவையான்னு கேட்குற அந்த இடத்துல கூட இதையும் தேவையாக்கிங்க. இந்த அரசியல் அப்படின்ற ஒரு கட்சி தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது இந்த கல்வின்ற ஒரு விஷயத்தை தான் பாருங்க ஃபவுண்டேஷனா வச்சுக்கின்னு நீங்க அரசியல் பாதைக்கு வந்தீங்க. விழாலாம் நடத்துனீங்க, மாணவர்களுக்கு பரிசு எல்லாம் கொடுக்குறீங்கன்ட்டு. அந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குற அந்த மாணவர்கள்லாம் எங்க படிச்சு வந்தவங்க சார்? அமெரிக்காவில் படிச்சு வந்தாங்களா, இல்லை அண்டார்டிகாவில் படிச்சுட்டு வந்தாங்களா, இல்லை குஜராத்தில் வந்தாங்களா, இல்லை மத்திய பிரதேசத்துல வந்தாங்களா? தமிழ்நாட்டில் படித்து முன்னேறிய மாணவர்களுக்கு தான் சார் நீங்கள் பரிசு கொடுத்தீங்க. தமிழ்நாட்டில் கல்வியே இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் யாருக்கு சார் நீங்கள் பரிசெல்லாம் கொடுத்தீங்க? எதுக்கு சார் பரிசெல்லாம் கொடுத்தீங்க? இதையும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கேட்டுக்கின்னு அடுத்த மேடையில் முடிஞ்சா பதில் சொல்லுங்க. அதுவும் தப்பு கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக சொந்த மேடையிலேயே அவரே ஏற்பாடு செய்த சொந்த விழா மேடையிலேயே தன்னுடைய ஒரிஜினல் முகத்திலேயே கிழித்த அந்த கிழிசலை குறித்து கண்டிப்பா உங்க கருத்தில் நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.